மாடி தோட்டத்தில் நம்ம பூச்செடி வளர்க்கும்போது டெய்லி நிறைய பூக்கள் பறிக்கணும் அப்படிங்கிறது தாங்க நம்ம ஆசையாக இருக்கும். அது நியாயமான ஆசையும் கூட. ஆனால் அதற்கு நம்ம தேவையான உரங்களை செடிக்கு கொடுக்கணும். அப்படி ஒரு ஃபண்டாஸ்டிக் உரம் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் என்னோடய எல்லா பூச்செடிகளுக்கும் இந்த உரத்தை அடிக்கடி கொடுப்பேன். 10 நாளைக்கு ஒரு தடவை இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை 12 இன்ச் பாட்டாக இருந்தால் ஒரு மக்கு, 10 இன்ச் பாட்டாக இருந்தால் அரை மக்கு தண்ணி ஊற்றி செடிகளை இந்த மாதிரி வளர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள். விதவிதமான பூச்செடிகள் என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்குது. காலையில் போனால் எல்லா செடிகளும் பூத்து குலுங்கி இருக்கும். ஒரு கூடை பூ டெய்லி நான் பறிக்கிறேன். அதனால தான் இந்த உரத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கற்றாழை இருக்கும். இந்த கற்றாழை ஒரு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது, வேர்களுக்கு குளிர்ச்சி கொடுக்கும். அதனாலேயே செடிகள் நல்ல பசுமையாக வளரும். வேர்களை தாக்குற பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும். ஸோ இது ஒரு பெஸ்டிசைடும் கூட. அதனால் கற்றாழையை 2 மடல் எடுத்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நல்லா 2 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 3 நாள் ஊறிச்சுன்னா அது நல்லா கரைஞ்சி அழுகி போய் அந்த தண்ணியில் சத்துக்கள்லாம் இறங்கிடும். அது அப்படியே நீங்கள் கரைச்சிட்டு இன்னொரு 4 மடங்கு தண்ணியை கலந்து டைல்யூட் பண்ணி எல்லா செடிகளுக்கும் பூச்செடிகளுக்கும் நீங்கள் மண்ணுக்கு ஊற்றி விடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 இன்ச் பாட்டாக இருந்தால் ஒரு மக்கு இந்த தண்ணியை கொடுக்கலாம். இந்த கற்றாழைக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இதுக்கு க்ரோத் ஹார்மோன், ஒரு ஜிபர்லின் அப்படிங்கிற க்ரோத் ஹார்மோன் இருக்குது. அந்த ஜிபர்லின் க்ரோத் ஹார்மோன்னால் செடி வளர்ச்சி அபாரமாக இருக்கும். தண்டு பகுதிகள்லாம் நல்லா வளர்ந்து நிறைய கிளைகள் வரும். பக்க கிளைகள் நிறைய வந்தால் என்னாகுன்னா நிறைய மொட்டுகளும் வரும். அப்படி தான் என்னுடைய பூச்செடிகள் எல்லாமே பசுமையான கிளைகளோடையும் தண்டுகளோடையும் பூக்களோடையும் இருக்குது. பூக்களுடைய குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். நல்ல பெரிய பெரிய பூக்களாக வாசனையோடு பூக்கும். இன்னொன்று இதில் அர்கினைன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அது வெயில் காலத்தில் செடிகளுக்கு ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். இந்த கற்றாழையினோட இன்னொரு உபயோகம் என்ன அப்படின்னீங்கன்னா, குளோரோஃபில் நிறைய வர்றதுக்கு உதவும். செடிகளில் இலைகள்லாம் பெரிய பெரிய இலைகளாக பசுமையாக இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அதனால செடி வளர்ச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு கூடை பூ டெய்லி பறிக்கலாம்.